அடுத்தபடியாக நம்முடன் நடிகரும் இயக்குனருமான திரு இளவரசு இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். இவர் திரு MS பாஸ்கர் அவருடைய ஒரு நெருங்கிய நண்பரும் கூட. சார், கண்டிப்பா உங்ககிட்ட அவரை பத்தி கேட்கணும். இந்த படத்துக்கு அவருக்கு ஒரு சிறந்த துணை நடிகருக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த படம் பார்க்கும்பொழுது அவரோட கேரக்டர் பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்க சார்? இவருக்கு இந்த படத்துக்காக நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்களா? MS பாஸ்கருக்கு விருது கிடைக்க வேண்டிய கதாபாத்திரங்கள் நிறைய. இந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்க. கொடுத்ததுனால அந்த விருது கௌரவப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் தைரியமாவே சொல்ல முடியும். ஒரு பொது வெளியில பேசும்போது, ஒரு ஊடகத்துல பேசும்போது இந்த மாதிரி சில விஷயங்களை தைரியமா சொல்லணும். ஏன்னா MS பாஸ்கருக்கு இந்த அவார்டு ஒன்னும் இந்த கேரக்டர் நல்ல கேரக்டர் இந்த படத்துக்கு கிடைச்சது மகிழ்ச்சி. பட் MS பாஸ்கரோட கடந்த கால வரலாறுகள்ல நிறைய படங்கள் அதுக்கு நான் தகுதியான படங்கள் தான். பட் அது கொடுக்கப்படல. இந்த படத்துல கொடுத்தது மூலமாக அந்த விருது தன்னை கௌரவப்படுத்திக் கொள்கிறது. MS பாஸ்கருக்கு எல்லா விதமான தகுதிகளும் உண்டு. அவர் இன்னும் முழுசா திரையுலகம், இயக்குநர்கள், திரைக்கதை எழுத்தாளர்கள் இன்னும் பயன்படுத்திக்கிற வேண்டும். பல நேர்காணல்ல நான் சொல்லியிருக்கிறேன், இளவரசு நல்ல நடிகரா, MS பாஸ்கர் நல்ல நடிகரானா நிச்சயமாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் MS பாஸ்கர் நல்ல நடிகர். அந்த வாய்ப்பு இப்ப அந்த அவார்டு மூலமா எல்லாருக்கும் வெளி உலகம் தெரிய வந்திருக்கு. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த தொலைக்காட்சி மூலமாக என் நண்பன் MS பாஸ்கருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த மாதிரி துணை நடிகர் அப்படின்னு வரும்பொழுது அதுல நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவங்கள முன்னிறுத்திக்கிறதுக்கான அந்த நடிப்பு திறனை கண்டிப்பா அங்க கொடுக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? MS பாஸ்கர் சார் மாதிரியான ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய தரப்புல அதுவும் இந்த வயசுலயும் அவர் எங்கேயுமே ஈடு கொடுக்காம இந்த படத்துல மிக சிறப்பா நடிச்சிருப்பாரு இல்லையா? அவருடைய அந்த உங்களுடன் இருந்த அவருடைய நினைவுகள் பற்றிய தகவல்களையும் எங்களோட பகிர்ந்துக்கலாம் சார். எப்படி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் இருப்பாரு? அது நிறைய இருக்குமா. அது ஒரு தொலைக்காட்சியில நேரடி லைவ்ல இருக்கும்போது பேச முடியாது. அது பல வருடங்களா கிட்டத்தட்ட அவரை நான் முதல்ல பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 35-36 வருடங்களுக்கு முன்னால ஒரு கோத்ரேஜ் கம்பெனில வேலை செய்யும் போது அவங்களுடைய சகோதரி திருமதி ஹேமா மாலினி சொல்லி அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் சில்கு சுமிதாவோட குரலுக்கு சில்கு சுமிதா அவருடைய சில்கு சுமிதா நடிச்ச எல்லா படங்களுக்கும் பாஸ்கரோட அக்கா தான் வாய்ஸ் கொடுப்பாங்க. அவங்கள ஒரு லேம்பரேட்டா ஸ்கூட்டர்ல கொண்டு எங்கேயாவது டப்பிங் தேட்டர்ல இறக்கி விட்டு அவர் போயிடுவார். அப்ப அவர் திரைப்படத்துறையில இல்ல. அப்ப இவர் ஹேமா பாஸ்கர், MS பாஸ்கர் பேரு ஹேமா பாஸ்கர். அப்புறம் திடீர்னு விசு சார் படமோ டி ராஜேந்தர் சார் படமோ ஏதோ ஒன்று டப்பிங் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் சின்ன பாப்பா பெரிய பாப்பால தான் நானா போய் அவர்கிட்ட வாலண்டியரா அறிமுகப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா சின்ன பாப்பா பெரிய பாப்பா தான் அவரை நடிகரா ரொம்ப பெருசா எல்லார்ட்டையும் ரீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் லிங்கம்னு ரேடன் டிவில ஒரு கேரக்டர், ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். அப்புறம் தான் நிறைய திரைப்படங்கள்ல ஏற்கனவே ராதாமோகன் டைரக்ஷன்ல பிரகாஷ்ராஜ் ப்ரொடக்ஷன்ல அந்த படத்து பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுல ஒரு அருமையை நான் அந்த படத்துல எதிர்பார்த்தேன். நான் அவர்கிட்டயே சொன்னேன், இந்த படத்துல உனக்கு அனைமா நேஷனல் அவார்டு கிடைக்குன்னு சொல்லி. அது மாதிரி நாங்க எங்க நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி போதாதுமா. போய் கிட்டத்தட்ட 35 வருஷம்னா அது எப்படி 10 நிமிஷத்துல சொல்ல முடியாதுல்ல. நன்றி சார். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அது மிக சிறந்த ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. நன்றி, இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.